நம்முடைய வேதாகமங்களை திறந்து ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க முடிந்தால் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 30 வரைக்குள்ள வசனங்களை நம்ம எல்லாருமே கொஞ்சம் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு முறை வாசிச்சிடலாம். மத்தேயு 25 14 30ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் ஒன்றாக நம்ம சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெரி குட். மத்தேயு 25:14 வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் வாசித்த இந்த வேத பகுதி நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பழக்கமான, ரொம்ப அறிமுகமான ஒரு வேத பகுதி என்று நான் நம்புகிறேன். இந்த வேத பகுதி விசேஷமாக ஊழியர்களாகிய நமக்கு ரொம்ப சிந்தித்து கவனித்து வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி என்று நான் விசுவாசிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்போது வேதத்தில் அநேக ஓமானங்கள் அதை பற்றி பேசுறாரு. அதுல ஒரு பகுதி இப்ப நம்ம வாசித்தோம். பரலோக ராஜ்யம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமானது. ஏனென்றால் நாம வேலை செய்யறது, நம்ம பணி செய்யறது, ஊழியம் செய்யறது உலக ராஜ்யத்திற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திற்காக. ஹல்லேலூயா. நமக்காக வந்த இயேசுவும் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, அவர் இந்த ராஜ்யத்திற்குரியவர் அல்ல. இந்த உலகத்தின் ராஜ்யம் இயேசுடையது இல்லை என்று இயேசு மறுத்தார். அவர் சொல்லுகிறார், ஒருவேளை இது என்னுடைய ராஜ்யமா இருக்குமானால் என்னுடைய ஊழியக்காரர் அதற்காக போராடி இருப்பாங்க. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல என்று மறுத்தார். இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு நம்ம பணி செய்கிற பிராந்தியம் என்ன, இடம் என்ன அப்படின்னு விளக்குறதுக்கு ஆண்டவர் இங்கே நம்மகிட்ட பேசுகிற ஒரு ஓமானம் வந்து,
ஒரு வியாபாரி எப்படி போய் வியாபாரம் செய்வானோ அதை போல அதை ஒப்பிடுறாரு. இந்த ஓமானத்தை சில பேர் விளக்கம் கொடுக்கும்போது தாளந்துன்னு பேசும்போது உடனே அவங்க என்ன தாளந்துன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பாடுற தாளந்து அல்லது பேசுகிற தாளந்து, நிர்வாக தாளந்து அப்படிலாம் நினைக்கிறாங்க. அது வல்ல. தாளந்துன்றது என்ன அப்படின்னா, ஒரு தாளந்து அப்படின்னா 1 talent அப்படின்றது 6000 தெனாரி, 6000 தெனாரி. 6000 தெனாரி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு தினாரி ஒரு நாள் சம்பளம். நல்ல கைதேர்ந்த வேலையாளுடைய ஒரு நாள் சம்பளம். ஒரு ஸ்கில்டு லேபரருடைய 1 day வேஜஸ் ஒரு தினாரி. 6000 தினாரி அப்படின்னா அது கிட்டத்தட்ட 6000 days உடைய வேஜஸ். கிட்டத்தட்ட 20 வருஷ கால சம்பளம் ஒரு தாளந்து. அது இன்றைய கணக்கில் சொல்றாங்க, நம்ம இன்றைக்குள்ள கணக்கின் பண மதிப்பில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட $1 million சொல்றாங்க. 1 million நம்ம இந்தியன் கணக்கில் போட்டால் கிட்டத்தட்ட 80 கோடி, 8 கோடியா, 8.5 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 8.5 crores வரும் இன்றைக்குள்ள பண மதிப்பில். அப்போ நீங்க அந்த கணக்கில் யோசித்து பார்க்கலாம். இது ஒரு வியாபாரி இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பணத்தை அவர் தன்னுடைய ஊழியக்காரருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய தேவன் நம்ம எல்லாரையும் நம்பி அவர் பூமியை விட்டு பரலோகத்திற்கு போகும்போது நம்ம எல்லாருக்கும் தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு தான் சென்றிருக்கிறார். 3 வகையான ஊழியர்கள் பார்க்கிறோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து வாங்கினாங்க. தாளந்தே வாங்காத ஒரு ஊழியக்காரனை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம ஊழியத்தில் அழைக்கப்பட்ட நம்ம யாரையுமே ஆண்டவர் வெறுமையா விட்டுட்டே போகல. நமக்கு மினிமம் 1 கொடுத்துட்டு போயிருக்காரு. மினிமம் 1. இதை குறித்து நான் தியானிக்க போது இந்த கான்ஃபரன்ஸுக்கு தலைப்பாக அரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுந்து வா அல்லது எழும்பணும் அப்படின்னு. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாஞ்சை, கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல இந்த தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்த அந்த எஜமானை போல ஆண்டவர் அநேக தலைவர்களை இந்த நாட்களில் எழுப்ப வேண்டும். God shall make many leaders rise. இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப கம்மி கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு டாப்பிக்கில் பேச போகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சவங்க வேகமாக எடுங்க. நான் அது மெயின் டாபிக்ஸை நான் ஸ்லைட்ஸையும் போடுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். I want to talk about 7 principles of prestigious leadership. ஒரு கனம் மிக்க அல்லது கௌரவமிக்க ஒரு தலைமைத்துவத்திற்கு மிக அவசியமான 7 குணாதிசயங்கள், கோட்பாடுகளை இந்த பேரபிள் நம்ம படிக்க போறோம். முதலாவது, இந்த ஓமானத்தில் படிக்கக்கூடிய முதலாவது காரியம் 25ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. நம்பர் 1, please write it down. A prestigious leader is always expansive. ஒரு மேம்பட்ட தலைவன் எல்லைகளை விரிவாக்குகிற தலைவனாய் இருப்பான். A prestigious leader is always expansive. எல்லைகளை விரிவாக்குகிறவனாய் இருப்பான். இல்ல கவனிங்க, இந்த வசனம் ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இங்க ஒரு எஜமான் இருக்கிறான். அந்த எஜமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, தனக்கு இருக்கிற லோக்கல்லே அவன் இருந்துட்டு இருக்கிறவனா இல்லை, அவன் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிறவனாய் இங்கே இயேசு அவனை நமக்காக காண்பிக்கிறார். அப்பனா அர்த்தம் என்னன்னா, இந்த தலைவன் யார் என்றால், he was willing to travel, he was willing to expand his boundaries. அவன் ஒரே இடத்துல அடைக்கப்பட்டவனா இல்லை, அவன் பிரயாணம் பண்ண ஆயத்தம் உள்ளவனா இருந்தான். ஒரு லீடராக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துறதுக்கு நாம ஃப்ராக் இந்த வெல் மாதிரி இருந்தோம்னா நம்ம வளரவே முடியாது. You need to learn to think out of the box. You need to go to places which you are not comfortable. நாம வசதியான ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம் அப்படின்ன உடனே அங்கே நாம இருப்போமானா கர்த்தர் நம்மை அதிகமாக அநேகருக்கு பயன்படுத்தவே முடியாது.
அநேக வேளையில ஊழியத்துல கர்த்தர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை கொடுத்து, கர்த்தர் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்த உடனே sometime we can settle down in the comfort of ministry. ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே, குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே, இது எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கு, உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்துடலாம்னு உட்காரலாம். ஆனா ஒரு நல்ல தலைவன், ஒரு எஜமான் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்றால், தன்னுடைய வசதிகள், கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு தன்னை எக்ஸ்பேண்ட் பண்றவனா இருப்பான். தூர தேசங்களுக்கு போய் அவன் தன்னுடைய பணிகளை விஸ்தரிக்கிறவனா இருப்பான். நான் இதை எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ வுட் சே he was based in his hometown but he was reaching beyond borders. அவன் தன்னுடைய ஊர்ல அவன் நிலையாக இருந்தாலும் எல்லைகளை தாண்டி விஸ்தரிக்கிற ஒருவனுடைய மனப்பான்மை இங்க நம்ம பார்க்கிறோம். இதை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ப்ராபப்ளி இந்த வியாபாரி யாராக இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒன்று தன்னுடைய லோக்கலி மேட் ப்ராடக்ட்ஸை ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பிரயாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்க ஒன்றை தன்னுடைய லோக்கலுக்கு கொண்டு வர்றதுக்காக பயணம் பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, he was not constrained within the proportions of his local setup. அவன் விஸ்தரிக்கிற ஒரு எண்ணம் உள்ளவனா இருந்தான். கர்த்தருடைய ஊழியர்களா இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு தூர பார்வை தர வேண்டும். தூர தேசங்கள்ல, தூர இடங்கள்ல நம்முடைய ஊழியங்கள் விஸ்தரிப்பதற்கு நாம தரிசனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அதற்காக ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்டிக் ஒரு விஷன் ஆண்டவர் நமக்கு தரணும். என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டு என்னுடைய பார்வையில் இருக்கிற இடங்கள் மாத்திரம் போதும் நினைப்போமானா தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. பரலோக ராஜ்யத்தினுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது என்றால், கர்த்தர் என்னை ஒரு இடத்துல வைத்திருந்தாலும், என் குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் முன்குறித்து என்னை ஒரு இடத்துல வைத்திருந்தாலும், தேவன் என்னை தூர இடங்களுக்கும் என்னை பயனுள்ளவனாய் மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியங்களுக்கு நாம டென்டக்கிள்ஸ் வச்சிருக்கிற மாதிரி நம்ம பரம்புறதுக்கு ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை தர வேண்டும். இப்போ உங்க பட்டணத்தை வைத்துக் கொள்ளுங்க. அந்த பட்டணத்தில் மாத்திரம் நான் இருக்கிறேன், என்னுடைய லோக்கல் சர்ச்சை கட்டிட்டேன், லேண்ட் வாங்கிட்டேன், ஒரு பில்டிங் கட்டிட்டேன், உள்ள நல்லா கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிட்டேன்னு இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்தின் மைண்ட் செட் நமக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு லோக்கல் ஏரியாவில் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும், அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நம்முடைய ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தரிசனம் நமக்கு இருந்தால் நாம யாரா இருப்போம்னா பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு தலைவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு முக்கியமான பிரின்சிபல் இன்னொன்று படிக்கலாம். அப்படியே தொடர்ந்து படிக்கும்போது மத்தேயு 25:14 பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் எக்ஸ்பான்சிவ் லீடரா இருக்கணும்னு சொன்னோம். ரெண்டாவது பாருங்க, தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல. Number 2, a prestigious leader is not only expansive, a prestigious leader is engaging. ஒரு நல்ல மேம்பட்ட தலைவன் யார் என்றால், தன்னுடைய ஊழியக்காரருடைய ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறவனாய் இருப்பான். ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறவனாய் இருப்பான். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். என்னன்னா, இந்த மனுஷன் நல்ல ஒரு வியாபாரி, ஆனால் இப்போ இவன் தன் தரிசனத்திற்காக தன்னுடைய மனதில் ஒரு தூர பார்வை, எக்ஸ்பான்சிவான விஷனோடு போகிறான். ஆனால் ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஊழியக்காரங்க இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. அதில் 3 பேர் அழைக்கிறான். 3 பேர் அழைச்சு, நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனம், நான் கொடுக்குற எம்பசிஸ் கொஞ்சம் பாருங்க. தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தார். யாருடைய ஆஸ்தி இது? ஊழியக்காரருடைய ஆஸ்தி இல்லை. இது யாருடைய ஆஸ்தி? தன்னுடைய ஆஸ்தி. தன்னுடைய ஆஸ்தியை எடுத்து கொண்டு போய் தன் ஊழியக்காரருக்கு கொடுத்தான். இது என்ன நம்ம காமிக்குதுன்னா, ஒரு மேம்பட்ட தலைவன் யார் என்றால் ஒரு நல்ல ஞானம் அவனுக்கு இருக்கு, ஒரு புரிதல் அவனுக்கு இருக்கு. A true leader cannot survive or succeed alone. ஒரு நல்ல தலைவன் தனியாக வெற்றி பெறவே முடியாது, தனியாக தொடர்ந்து முன்னேறவே முடியாது. ஆண்டவர் தனக்கு பல ஆசீர்வாதங்களை ஆஸ்திகளையும் கொடுத்திருந்தாலும்
அதை தன்வசமாகவே வைத்திருப்பானால் அவன் பரலோக ராஜ்யத்தின் வேலையை செய்யவே முடியாது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய ஆஸ்தி தான், ஆனா தன்னுடைய ஆஸ்தியை ஹோல்ட் பண்ணவே இல்லை, அதை தனக்குன்னு அவன் எடுத்துக்க வச்சுக்கவே இல்லை. என்ன செய்தான்னா, தன் ஊழியக்காரரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவன் கிளம்பி போனான். அப்ப அர்த்தம் என்னன்னா, நான் மட்டும் பணி செய்வேன் அல்ல, என்னோடு சேர்ந்து நீங்களும் பணி செய்யுங்க, என்னுடைய தரிசனத்துல நீங்களும் பங்கெடுங்க. பி பார்ட் ஆஃப் மை விஷன், பி பார்ட் ஆஃப் மை விஷன். அவன் என்ன செய்யறான் பாருங்க, தனக்கு இருக்கிற டூல்ஸ், தனக்கு இருக்கிற ரிசோர்சஸ எடுத்து தாராளமாக தன் ஊழியர்கள் வசமாக கொடுத்து, நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. So a true leader is somebody who gives generous access to the tools and resources God has given him. கர்த்தர் தனக்கு கொடுத்த உபகரணங்களை, கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆஸ்திகளை, கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, சம்பாத்தியங்களை எடுத்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இருதயம் உள்ளவன் தான் ஒரு நல்ல தலைவன். எவ்வளவு காலம் ஒரு ஊழியம் தனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இதெல்லாம் நான் தான் அனுபவிப்பேன், நான் தான் வைத்துக் கொள்வேன், இது எனக்கு மாத்திரம்தான் பொருந்தும் நினைக்கிறாங்களோ, அவங்க பரலோக ராஜ்யத்தின் தரிசனம் மற்றவர்களாக அவங்க மாறிடுறாங்க. பரலோக ராஜ்ய தரிசனம் உள்ளவர்கள் எப்பவுமே இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தார், ஆனால் இது எனக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, இதை நான் பகிர்ந்து கொடுப்பேன். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நிலைநிறுத்த ஒரு பரந்த மனம் உள்ளவர்களாக தலைவர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. சில வேளையில ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், அது பேர் வந்து இந்த ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இந்த கீபோர்ட்லாம் வாசித்தீங்கன்னா அந்த கீபோர்ட்ஸில் வந்து ஒரு கீபோர்டு இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸாக எல்லா சர்ச்சிலையும் இருக்கும். இந்த யமஹா பிஎஸ்ஆர்னு ஒரு கீபோர்டு இருக்கும் தெரியுமா? இந்த பிஎஸ்ஆர் கீபோர்டு பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் கீபோர்டு. அது எப்படிப்பட்டதுன்னா, அதுலேயே ட்ரம்ஸ் இருக்கும், அதுலேயே கிட்டார் இருக்கும், அதுலேயே பியானோ இருக்கும், அதுலேயே ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டத்தட்ட 1000 இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு என்டையர் வர்ஷிப் டீமை வந்து நீங்கள் தனித்தனியாக இங்கே இருக்கிற மாதிரி பேண்ட் வச்சு வாசிக்க வேண்டியதில்லை, ஒரே கீபோர்டு வச்சு வர்ஷிப் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அது ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ரா சொல்லுவாங்க. நிறைய பேடையில் ஒரு சபையினுடைய தலைவன் அல்லது ஊழியத்திற்கு கூட ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ராவை மாறிடுவாங்க. they want to do everything, they want to be the centerpiece of everything. எல்லாமே நானே செய்வேன். நீங்க எல்லாம் செய்யலாம், ஆனா பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியாது. பரலோக ராஜ்யத்தின் தரிசனம் உள்ளவர்கள் எப்பவுமே கர்த்தர் தனக்கு கொடுத்ததை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து பகிர்ந்து கொடுப்பாங்க, ரிசோர்சஸ் பகிர்ந்து கொடுப்பாங்க. இதுல ரொம்ப விசேஷமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு சிறந்த தலைவனை அடையாளம் காண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் இதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா? நம்முடைய ஊழியங்கள்ல கர்த்தர் திறமை உள்ளவர்களை எழுப்பி பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல தலைவன் அவர்களை கண்டு பயப்படவே மாட்டான். இன்ஃபேக்ட் தன்னுடைய ரிசோர்சஸ் எடுத்து தைரியமா கொடுத்து, நீங்க கூட வியாபாரம் பண்ணுங்க, நீங்க கூட வளருங்க, 5 10 ஆக்குங்க, 2 4 ஆக்குங்க, 1 2 ஆக்குங்கன்னு சொல்லி எடுத்து தைரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை யாருக்கு இருக்குன்னா ஒரு லீடருக்கு இருக்கும். நான் அடிக்கடி ஒரு லீடரை பைபிளை நான் யோசிப்பேன். இட் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ஸ் மீ. என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற ஒரு லீடர். நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 41 வசனம் வரைக்கும் படித்தீங்கன்னா பார்வோனை பற்றி அங்கே படிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லீடர்ஸ் வந்து இந்த பார்வோன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அவன் வந்து ஒரு எபிரேயனை கண்டுபிடிக்கிறான். தன்னுடைய தரிசனத்துக்கு விளக்கம் தெரியாம இருக்கும்போது அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்றவங்க வந்து எகிப்தியருடைய கண்கள்ல ரொம்ப அருவருப்பானவங்க இல்லையா? அந்த அருவருப்பான கூட்டத்திலிருந்து ஒரு பையன் ஜெயில இருந்து வர்றான். அந்த பையனுக்கு இந்த கிருபை இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அவனை வர வைத்து தரிசனத்தை சொல்ல வைக்கிறான். தனக்கு புரியாத ஒரு தரிசனத்தை யோசேப்பு வந்து விளக்கி சொல்றத இந்த பார்வோன் கேட்ட உடனே அவனுடைய வாயில் வந்துடுற வார்த்தைகளை பாருங்களேன். அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லிட்டு 39 வசனத்தை பாருங்க. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல ஞானம் விவேகமுள்ள வேறு ஒருவன் இல்லை. 40 வருஷம் நீங்க எம்பசிஸோட வாசிக்கிறேன், கவனிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? என் ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய அதிகாரத்துக்குள்ள இருப்பாங்க, என்னுடைய தேசம் உன் கையில் கொடுக்குறேன். அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்து தேசம் பஞ்ச காலத்துல கூட சாகாமல் பிழைத்தது.
ஒருவேளை அந்த பார்வோன் மட்டும் யோசேப்பினுடைய அந்த தரிசனத்தை விளக்கும் திறமையை மட்டும் வாங்கிட்டு நீ போப்பா ஜெயிலுக்கே திரும்ப போட்டோம் ஊருக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தா நிச்சயமா அன்றைக்கு அந்த தேசம் பஞ்சத்துல தப்பித்திருக்காரு. ஆனா அந்த மனுஷனுடைய மெக்னானிமிட்டி பாருங்களேன், அவருடைய இருதயத்தின் விஸ்தாரத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு திறமை உள்ள மனுஷனை நம்ம கையில காட்டுவாரானா, நம்ம கண்ணில் பற்றுவாங்க அப்படின்னா நம்ம அவங்கள போக விடவே கூடாது. அவங்கள நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய ரிசோர்ஸஸை கொடுத்து அவங்கள நம்ம பயன்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் பரலோக ராஜ்யம் கட்டப்படும். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம சபையில சில தடவை கர்த்தர் நல்ல திறமை உள்ள கிருபை உள்ள மக்களை கொண்டு வந்தா சில வேளையில ஒரு ஊழியனுக்கு என்ன சோதனை வரலாம் அப்படின்னு கேட்டா அவங்கள ஒரு காம்படிஷனா பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய பொசிஷனே நம்முடைய அத்தாரிட்டியை அன்சர்வ் பண்ற ஒரு காம்படிஷனா பார்க்குறோம். அதனால நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஊழியங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய மைண்ட் செட்ல இல்லாம அது வளராம அப்படியே முடங்கி கிடக்கிறது. இன்னைக்கு சில வேளையில பாருங்க, ஊழியர்களாகிய நமக்கு ஒரு மாம்சத்தில் நம்ம செயல்படுவோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் கான்டெக்ட்ல நம்ம பார்க்காம போயிட்டோம்னா நம்ம ஊழியங்கள்ல தேவனால் பயன்படுத்துகிற மக்களை நிறைய வேளையில சில பேர் அடக்கி வைக்கிறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எப்படியாவது அவங்க முகம் வெளியே தெரியாதபடி அவங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது முடக்கி என்ன பண்ணிடணும், நம்ம கீழே அடக்கி வைக்கணும். ஆனால் ஒரு நல்ல ஒரு தலைவன் யார் என்றால், தனக்கு தேவன் தந்த தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்து கொண்டு போய் கொடுத்து நீங்க வியாபாரம் பண்ணுங்க. நீங்க வியாபாரம், ஏன்னா உனக்கு தெரியும் இவர்களுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்து என்னோடு வேலை செய்ய என்னுடைய தரிசனத்தோடு அவர்களை நான் இணைச்சிட்டேன் அப்படின்னா நான் திரும்ப வரும்போது நான் வைத்திருந்த பணம் இரட்டிப்பாக திரும்ப வரும்னு உனக்கு தெரியும். பலன் 2 மடங்காக வரும், ராஜ்யம் 2 மடங்காக வளரும். கர்த்தர் இந்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. as a true leader, an excellent leader, ஒரு prestigious leader எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க எப்பவுமே தன்னுடைய டீமை எங்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. they want them to join with them. தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்து அவர்கள் வேலை செய்வதற்கு திறந்து கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான பாடம் இங்க படிக்கலாம். அதே 25ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் பாருங்க. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5, ஒருவனிடத்தில் 2, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். The third and the most important quality of a prestigious leader என்ன தெரியுமா? A prestigious leader is an empathetic leader. empathetic அப்படின்னா ஒரு மேம்பட்ட தலைவன் அனுதாபம் கொள்ளுகிறவனா இருப்பான். அனுதாபம் கொள்ளுகிறவனா இருப்பான். ஏன் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் தெரியுமா? இந்த எஜமான்ட்ட 8 தாலந்துன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதாவது நான் சொன்னது போல 8 into 6 கிட்டத்தட்ட 48,000 தினாரி பணம் இருக்கு. 48,000 தினாரி. ஒரு தினாரி 6,000 சொன்னேன் இல்லையா? ஒரு டேலண்ட் 6,000. அப்ப 48,000 தினாரி அவர்கிட்ட இருக்கு. இந்த 48 தினாரி அவர் என்ன பண்ணல அப்படின்னா, 3 ஊழியக்காரனை கூப்பிட்டு டிவைடட் பை 3ன்னு போட்டு கொடுக்கல. நல்ல கவனிங்க, ஊழியர்கள் கற்றுக்கொள்ள ரொம்ப முக்கியமான பாடம். கர்த்தர் எனக்கு கிருபையா கற்றுக் கொடுத்த பாடம் இது. நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுக்கிற மக்களை நாம எல்லாரையுமே ஏற்ற தாழ்வு இல்லாம பார்க்கணுன்றது உண்மைதான். முகதாட்சண்யம் பண்ணக்கூடாதுன்றது உண்மைதான். ஆனா நல்ல கவனிங்க, எல்லாரையுமே நீங்க ஒரே உத்தரவாதத்திற்கு நீங்க கொண்டு வருவீர்களானா சில பேரை கிரஷ் பண்ணியே போட்டுருவோம். அங்க நல்ல அவருக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு பாருங்க. சில பேருக்கு 5 தாலந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாரு. which is 30,000 தினாரி ஒருத்தர் கொடுக்க முடியும். ஆனா இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 தினாரி மட்டும் தான் கொடுத்தாரு. இன்னொருத்தருக்கு 6,000 மட்டும் தான் கொடுத்தாரு. see, this is a very important thing we have to learn. நாம எல்லாரையுமே ஈக்குவலா நாம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போமானா 2 பெரிய மிஸ்டேக்ஸ் நம்ம செய்வோம் லீடர்ஷிப்ல. ஒண்ணு என்னன்னு சொன்னா, சில பேரை அண்டர் வேல்யூ பண்ணிடுவோம். உதாரணமா இந்த 48,000 தினாரி டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 16,000 தினாரி வருமா? ஆல்மோஸ்ட் 16,000 தினாரி வரும் நினைக்கிறேன். மேபி 18,000 தினாரி. 18,000 தினாரி நீங்க எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்தீங்க வச்சுக்கிடுங்களேன். இதுல நடக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் இருக்கிற ஊழியக்காரர் அவர் 30,000 தினாரியை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபை அவருக்கு இருக்கு. ஆனா அவர் கொடுத்தது எவ்வளவுதான்? 16,000 தான். So we'll undervalue them. We'll not use them properly. அவங்களுக்கு கொடுத்த கிருபைகளை நம்ம சரியா பயன்படுத்தாம போயிடுவோம். அதே வேளையில ஈவனா நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு 6,000 தான் மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அவர் மேல என்ன வச்சிருவோம்? 18,000 தினாரியுடைய பொறுப்பை கொடுத்துருவோம்.
ஸோ ஒருத்தரை அண்டர் வேல்யூ பண்ணிடுவோம், இன்னொருத்தரை ஓவர் பர்டன் பண்ணிடுவோம். ஆனா இந்த எஜமான் பாருங்க எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவனா இருந்தான்னு சொன்னா, he was so empathetic. He did not overburden someone, he did not undervalue somebody. ஒருவரை அதிகமான பாரம் கொடுத்து இன்னொருவரை பயன்படுத்தாமலும் விட்டுறல, குறைத்து மதிப்பிடவும் இல்லை. அவனுடைய திராணிக்கு தக்கதாக அவனை பயன்படுத்தினான். அப்ப அர்த்தம் என்னன்னா, ஒரு நல்ல தலைவன் எம்பத்தட்டிக்கா இருக்கணும்னா அனுதாபம் உள்ளவனா இருக்கணும். அவர்களுடைய பாரங்களுக்கு மிஞ்சி அவர்களை நம்ம அழுத்துவோமானா ஓடிடுவாங்க. ஒருவர் கொடுக்க வேண்டிய கிருபைகளை கொடுக்காம அண்டர் வேல்யூ பண்ணாலும் அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை தரணும். அவருடைய திராணி என்ன அப்படின்னு நிதானிக்கிற ஞானத்தை கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும். அதை நாம் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் நம்மால் மிக நேர்த்தியாய் கட்டப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஒரு நிதானத்தை எனக்கு தாரும். இதற்கு மாம்ச ஞானத்தை வைத்து நம்ம நிதானிக்க முடியாது என்பது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். கண்டிப்பா நம்மளால முடியாது. இந்த தப்பை யார் செய்ய துணிந்தான்னு கேட்டா, சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியே செய்ய துணிஞ்சிட்டாரு. ஆண்டவர் அவரை ஈசாயின் வீட்டிற்கு தைல கொம்போடு அனுப்பும்போது அவர் எதை பார்த்தாருன்னு கேட்டா, எலியாபும் யோனதாபுடைய முக வனப்பை பார்த்தாரு. சரீர வளர்ச்சியை பார்த்த உடனே கர்த்தர் அபிஷேகம் பண்ணது வருதான்னு சொல்லி தைல கொம்பை ஊத்த போயிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, எப்பா, முகத்தையும் சரீர வனப்பையும் பார்த்து நீ தீர்மானம் பண்ற. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். கடைசியில் யார் இவ்வளவு திறமை, தேசத்தினுடைய பாரத்தையே சுமக்கிறதுக்கு திறமைசாலி யாரா இருந்தான்னு கேட்டா, கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் பெரிய திறமைசாலியா இருந்திருக்கான். அப்ப அர்த்தம் என்னன்னா, அவனுடைய வாலிப பருவம் முழுவதுமே அவங்க அப்பா அவன் அண்டர் வேல்யூ தான் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அத்தனை குடும்பமும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவனை கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட கதையை கேட்டீங்கன்னா, உன் கதை என்னப்பா அப்படின்னு கேட்டா, நான் சிங்கத்தையே கொன்றுட்டு நான் கரடியை கொண்டு காட்டுல உட்காந்துருக்கேன்றான். ஆனா சவுலுடைய ஆர்மியில் இருக்கிறேன்னு தான் பேரு. என்னப்பா சாதிச்சேன்னு கேட்டா, கோலியாத்தை போட்டா ஒளிஞ்சு ஓடிக்கிட்டேன்றான். ஸோ ஒருத்தருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஒருத்தருக்கு கவர்மெண்ட்ல போஸ்டிங் இருக்கு, பட்டம் இருக்கு, ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தருக்கு பட்டமும் இல்லை, யூனிஃபார்மும் இல்லை, பதவியும் இல்லை, ஆனா அவரை பார்த்தீங்கன்னா சிங்கத்தையே கவுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. The family did not recognize the power behind this small boy. இத்தனைக்கு அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி 8வது பையன். அவன் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான், ஆனா அவனுக்குள்ள இந்த கிருபை பயங்கரம். ஒரு ராஜாவுக்கு இல்லாத துணிச்சல் ஒரு சின்ன பையனுக்கு இருந்துச்சு. ரொம்ப வேதனை என்னன்னா, சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசிக்கே நிதானிக்கிறதுக்கு முடியாம மூத்தவன் அபிஷேகம் பண்ணி எழுச்சிட்டாரு. கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் கையில பரலோக ராஜ்யத்திற்குரிய பணிகளிலே ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசர்ன்மெண்ட் இருக்கணும்னு கேட்டா, யாருக்கு 5 பொருந்தும், யாருக்கு 2 பொருந்தும், யாருக்கு 1 பொருந்தும். இந்த நிதானத்தை கர்த்தர் நமக்கு தர்றதுக்கு விசேஷித்த ஒரு வரம் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். அல்லது ஒரு கூட்டத்தை நம்ம பயன்படுத்தாமலே போயிடுவோம், அல்லது இன்னொரு கூட்டத்தை நம்ம ஓவரா கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் மெஸ்அப் பண்ணிடுவாங்க. they'll destroy everything. ஊழியங்களை நம்ம இதை பலமுறை பண்ணியிருக்கோம் இல்லையா, பலமுறை பார்த்துருக்கோம். சில பேரால ஊழியத்தினுடைய ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆயிருக்கு. பெரிய பிரச்சனைகளை ஊழியம் முடிஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சில பேர்கிட்ட முகத்தை பார்த்து, அவங்க பேச்சை கேட்டு, அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு 5 தாளந்து எடுத்து கொடுத்துட்டோம். கடைசியில் பார்த்தா ஊழியமே 5 துண்டா போயிடுச்சு இல்லையா? சில தடவை நம்ம முகத்தை பார்த்து, அவங்க பேச்சை கேட்டு நம்ம நிறைய பொறுப்புகளை கொடுத்துட்றோம். கடைசியில் பார்த்தா அவங்க பெரிய பிரச்சனையா மாறிடுறாங்க. ஆனால் சில வேளையில் பாருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நம்மகிட்ட பேசாம, ரொம்ப பெரிய எக்ஸிபிஷன்ல ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மக்கள் கடைசியில் ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்போம், இவங்க தான் உண்மையாக இருந்திருக்காங்க, பல காரியங்களை அமைதியாக இருந்தாலும் செய்யறதுக்கு திராணி உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்போம். ஆண்டவரே, இந்த டிசர்ன்மெண்ட் எனக்கு தாங்க நம்ம கேட்கணும். கிரேட் லீடர், பிரஸ்டீஜியஸ் லீடர் இஸ் ஆல்வேஸ் வெரி எம்பத்தட்டிக். அவர்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர்களுக்கு பாரம் கொடுக்காமல்,
அவர்களுடைய திறமைக்கு குறைத்தும் அவர்களை மதிப்பிடாமல் சரியான அளவுல பிரித்து கொடுக்கிற ஒரு நிதானமும் ஒரு நல்ல தெளிந்த மனதையும் உடையவன் தான் ஒரு நல்ல தலைவன். நம்பர் 4 எழுதுங்க. மத்தேயு 25:15 ரொம்ப அருமையா இருக்கு இந்த வசனம். ஒருவருடைய திறமைக்கு தக்கதாக 5, 2, 1 பிரிச்சு கொடுத்துட்டு உடனே பயணப்பட்டு போய்விட்டான். உடனே பிரயாணப்பட்டு போயிட்டான். Please write it down. Number 4, a prestigious leader is always empowering. A prestigious leader is very empowering. ஒரு மேம்பட்ட தலைவன் அதிகாரம் அளிக்கிறவனா இருப்பான், அல்லது அதிகார பகிர்வு அவங்ககிட்ட இருக்கும். எனக்கு இதுல ரொம்ப தொட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தாலந்துன்றதே நான் சொன்னேன் கிட்டத்தட்ட $1 million. ஒரு தாலந்து. 5 தாலந்து அப்படின்றது $5 million. ஒருத்தனுக்கு $2 million. அது சின்ன பணமா? அது 6000 நாள் சம்பளத்தை ஒருத்தட்ட கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம போவோமான்னு தெரியல. நம்ம போக மாட்டோம். நீ எனக்கு முன்னாடி எப்படி நீ செஞ்சு காட்டு, ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பார்க்குறேன், டெய்லி உட்காந்து கணக்கு கேட்டுருவோம் இல்லையா? ஆனால் இந்த மனுஷனுடைய தைரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 6000 நாள் சம்பளத்தை ஒருத்தட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தட்ட வந்து கிட்டத்தட்ட 30,000 நாள் சம்பளத்தை கொடுத்துட்டு இவர் வெளிநாட்டுக்கு கழிஞ்சு போயிட்டாராம். Which tells us a true leader empowers his people and trusts them and gives them the space to increase. ஒரு நல்ல தலைவன் யார் என்றால், தேவனுடைய ஆலோசனையின்படி பகிர்ந்து கொடுத்துட்டு பகிர்ந்தளிக்கப்பட்ட கிருபைகளை வைத்து அவங்க சுயாதீனமாக வேலை செய்வதற்கு, இன் ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம், அவங்க வேலை செய்வதற்கு அவர்களுக்கு அத்தனை ஸ்பேஸையும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். இன்னொரு விதமாக சொன்னா, அந்த டீமுக்கு வந்து ரிஸ்க் எடுங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்துக்கிடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இந்த பணத்தை நீங்க எப்படி வேணாலும் நீங்க செலவழிங்க, நீங்க பயன்படுத்துங்க, ரிஸ்க் எடுங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, காரியங்களை புதுசா செஞ்சு பாருங்க, வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டு போனானே தவிர, கூடவே நின்று அவர்களுக்கு விடுதலையோ சுதந்திரமோ கொடுக்காமல் முழு கண்ட்ரோலை தாங்கிட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. லீடர்ஷிப் உடைய வீக்னஸ்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் வீக்னஸஸ் என்னன்னா, முதலாவது சொன்னேன், சரியான ஆட்கள்கிட்ட சரியான காரியத்தை கொடுக்காம இருக்குது. இது நம்பர் 1. 2வது, சரியான ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்த பிறகு அவங்கள சுதந்திரமா போக விடாம பக்கத்துல இருந்தே நம்ம ரொம்ப அப்சசிவா இருக்கோம் பாருங்க, அது வந்து இட் வில் டிஸ்ட்ராய் த கிங்டம். இட் வில் டிஸ்ட்ராய் த கிங்டம். நாம் அவர்களுக்கு சுதந்திரங்களை கொடுத்து, நாம் போறோம்பா, நான் நீ வியாபாரம் பண்ண, யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட், நீ அதை பயன்படுத்து. ஏன்னா நினைக்கிறேன் அந்த லீடர் என்ன ட்ரஸ்ட் பண்ணாருன்னா, இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்த, நான் எப்படி வேலை செய்கிறேன் நீ பார்த்துருக்க, இவ்வளவு பணத்தை நான் எப்படி சம்பாரிச்சேன் நீ பார்த்த. Now I know you have learned your lesson. நான் இருந்துதான் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் இல்லாமலே இது நடக்கும். போ. இது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கோச் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கோச், ஒரு ஃபுட்பால் கோச் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர்ல சில பேர் ஃபுட்பால் மேட்சஸ் இப்போ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது பார்த்துருப்போம். இந்த ஃபுட்பால் மேட்ச் பாத்தீங்கன்னா, அங்க 22 பேர் விளையாடுறாங்க, 11 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து பல வருஷங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு ஒரு கோச். ஏர்லி மார்னிங் எழும்ப வச்சு அவங்கள வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி, அவங்களுக்கு ஒரு ரெஜிமெண்ட் வச்சிருப்பாங்க, எல்லாத்துலேயும் கூடவே இருப்பார், அவங்களுக்கு பலவிதமான மூவ்ஸை சொல்லி கொடுப்பாரு. பல வருஷங்கள் வந்து அவங்களோட டிராவல் பண்ணி என்ன பண்ணுவார்னா ட்ரெயின் பண்ணுவார். ஆனால் கேம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டீம் உள்ள விளையாடும், அந்த கோச் வந்து ஓரமாக உட்காந்துருப்பார். அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் தெரியுமா? அவர் கேம் நடக்கும்போது உள்ள ஓடிலாம் போக மாட்டார், இப்படி கிக் பண்ணுப்பா அப்படி கிக் பண்ணுப்பான்லாம் சொல்ல மாட்டார். அவர் ஏன் ஓரமாக உட்காந்துருக்காருன்னா, நான் என்ன ட்ரெயின் பண்ணணுமோ கொடுத்துட்டேன், நவ் இட் இஸ் தேர் கேம், லெட் தம் டூ இட். வெற்றியோ தோல்வியோ நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர். நடுவில் டைம் அவுட் கொடுப்பாங்க பாருங்க, அப்போ மட்டும் தான் பேசுவாரே தவிர பாலை இவரே கிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாட்டார். He gives them the freedom. Okay, I have trained you enough. உனக்கு நான் வந்து கொடுக்க வேண்டிய பயிற்சியை கொடுத்துட்டேன், now you take it up, you take over the match. ஒரு நல்ல லீடருக்கு வந்து இந்த இருதயம் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே give me the time and space, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் சரியா ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு கிருபை தந்து, அந்த ட்ரைனிங் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து, தவறு நடந்தாலும்
அவர்கள் கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை நிலைநிறுத்துற ஒரு நல்ல பரந்த இருதயத்தை எனக்கு கிருபையாக தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தரணும். A true leader is always empowering. ஐந்தாவது, நம்பர் 5 எழுதுங்க. A prestigious leader is very encouraging. Is very encouraging. பரலோக ராஜ்யத்திலே தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு ஊழியன், ஒரு தலைவன் எப்படி இருப்பான் என்றால், ஊக்கமளிக்கிற ஒரு தலைவனாக இருப்பான். Is always encouraging. மத்தேயு 25:20-21 பாருங்க. 5 தாலந்தை வாங்கினவன் வந்து வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அதாவது இந்த லீடரை நான் ஏன் ரொம்ப அருமையா பார்க்குறேன் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் விளக்குறாரு பாருங்க. இந்த எஜமான் வந்து தன்னுடைய தாளந்துகள் எடுத்து கொடுத்துட்டாரு, தூரதேசம் போயிட்டாரு, திருப்பி வர்றாரு. வந்து பார்த்தா 3 பேர்ல 2 பேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. 5 10 மாத்திட்டாங்க, 2 4 மாத்திட்டாங்க. அந்த எஜமான் வந்து அதை ஓவர் ரைட் பண்ணிட்டு சொல்லலை, எல்லாம் என் காசு தானே, ஏதோ கொடுத்தேன், ஏதோ பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படி டிஸ்பைஸ் பண்ணிட்டு காசை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போல. வேதம் சொல்லுது, என்கரேஜ் பண்றாரு. நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்றாரு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:17 வந்து இதே பேரபிளுடைய இன்னொரு டெரிவேஷனை பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வந்து ரொம்ப உண்மையாக ஊழியம் செய்திருக்கிற, அதனால 10 தாளந்தை நீ திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததுனால 10 பட்டணங்களுக்கு உன்னை நான் என்னவா மாற்றுவேன், அதிகாரியாக வைப்பேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, a true leader always rewards good work. They always encourage people who go very well. தங்களுடைய டீம்ல வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லா செய்யறாங்கன்னு உடனே அவங்கள போட்டியா பார்க்கறது இல்லை. சவுல் அப்படி பார்த்தான். சவுல் போகாத யுத்தத்துக்கு ஜெயிக்காத ஒரு கோலியாத்தை தாவீதுன்ற பையன் ஜெயிச்சுட்டாங்க. அந்த ஜெயித்த உடனே ஒரு பாராட்டு பாட்டு பாடினாங்க. 2 வரி தான் அந்த பாட்டு, ஸ்டான்ஸாலாம் கிடையாது, 2 வரி தான், 2 லைன் கோரஸ் தான் பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, அதே மாறி மாறி பாடினாங்களாம். இந்த மாறி மாறி பாடின உடனே சவுல் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிருக்கலாம்னா, இவரும் சேர்ந்து பாடியிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சத்தத்தை கேட்டோன்னு ஒரு எரிச்சல் உண்டாயிடுச்சான். எரிச்சல் உண்டாகி அன்றைய நாள் முதல் அவனை காய்மகாரமாக பார்த்தான். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, சவுலுக்கு இல்லாத ஒரு மெக்னானிமிட்டி வந்து யோனத்தானுக்கு இருந்துச்சு. யோனத்தான் சொல்றான், டேடி நீங்க அந்த பையனை போய் நீங்க இப்படி காய்மகாரமா பாக்குறீங்க, ஆனால் அவன் தன் ஜீவனையே பணையம் வச்சுட்டு போனான். அவன் உயிரை வச்சுட்டு அவன் உள்ள போயிடலன்னா நம்ம இன்னைக்கு நாடெல்லாம் அவங்களுக்கு அடிமையா இருப்போம். ஆனா இந்த சவுல் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. ஒரு ட்ரூ லீடர் வந்து எப்பவுமே என்கரேஜிங்கா இருப்பாங்க. தங்களுடைய டீம்ல யாராவது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறாங்க அப்படின்ன உடனே தட்டி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி தன்னுடைய டீமோட இன்னும் நெருங்க வச்சு அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து இன்னும் மேன்மைப்படுத்தி அவங்கள ஆசீர்வதித்து இன்னும் பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. இதுல தான் நம்முடைய கீ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதுல மிஸ் பண்ணவே கூடாது. we should never miss this. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, யாராவது ஒருத்தர் அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நான் இல்லாத நேரத்தில் நீ டபுள் மடங்கு பெருசாயிட்டியா, அப்போ இனிமேல் நான் அந்த ஊரை விட்டே போக மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கூட்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மடங்கு ஆயிட்டீங்கன்னா அப்போ என் பக்கத்தில் இருக்காது, வேற எங்கேயா வேற ஊருக்கு போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க, என் பக்கத்தில் இருக்காது. ஆனால் இந்த எஜமான் என்ன பண்ணுறாருன்னா, நல்லது என் சந்தோஷத்துக்குள்ளே வந்துருவா, கம் இன்டு மை கோர் டீம், என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அங்கே சொல்றாரு 10 பட்டணங்களை தர்றேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு கிங்டம் மைண்டட் பர்சன் எப்படிப்பட்டவங்கன்னா, the reward for good work is more work. The reward for good work is more work. நல்ல வேலை செய்கிறவனை பார்த்தா இன்னும் அதிக உத்தரவாதங்களை கொடுத்து இன்னும் நல்லா செய், இன்னும் நல்லா செய். ஊழியத்தில் மாத்திரம் நமக்கு ஆண்டவர் என்கரேஜிங் ஸ்பிரிட் மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ஊழியங்கள் வேற ஒரு லெவலில் போயிடும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆமேன். நல்ல ஊழியர்கள் நமக்கு வேணும்ன்றது நம்முடைய ஜெபம். உண்மை உள்ள ஊழியர்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா
நாம் அவங்கள வந்து போட்டியாக அல்ல, நம்மளுடைய பங்காளியாக மாற்றிடணும். அவங்களுக்கு இன்னும் அதிக உத்தரவாதங்களை கொடுக்க கொடுக்க தேவ ராஜ்யத்தினுடைய எல்லைகள் நம்ம எதிர்பார்க்கிறதை விட மிக அதிகமாக வளரும், மேம்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்ம கண்டிப்பாக தேவை. அக்னாலஜ் பண்ணணும், அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்கள கூட இருந்து நம்மோடு சேர்த்து கொள்றதுக்கு நாம் அப்படி ஒரு திறந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை தருவாராக. அடுத்தது 6வது, நேரம் வேகமாக போகிறேன். மேத்யூ 25:19. இப்போ பாருங்க, வெகு காலமான பின்பு, இப்போ எஜமான் வந்து பணம் கொடுத்துட்டாரு, இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காரியம் நடக்குது, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் என்ன கேட்டான்? கணக்கு கேட்டான். Please write it down. Number 6, a prestigious leader is very ethical. ஒரு நல்ல மேம்பட்ட தலைவன் நீதி நெறிகளை கடைபிடிக்கிறவனா இருப்பான். நீதி நெறிகளை கடைபிடிக்கிறது இஸ் வெரி எத்திக்கல். இன் அதர் வேர்ட்ஸ், இவர் காசை வந்து சும்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் வெளியூர் போறேன், கொடுத்துட்டு நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணுங்கன்னு ஃப்ரீடம் கொடுத்துட்டு திருப்பி வந்து கணக்கு கேட்காத ஒருத்தரா இல்லை, பொறுப்புணர்ச்சி இல்லாதவரா அவர் இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, எவ்ரி சிங்கிள் பை வரைக்கும் அவர் வந்து கேட்டார், கணக்கு கேட்டார். அக்கௌண்டபிலிட்டி, வெரி எத்திக்கல் பர்சன். கொடுக்கும்போது தாராளமாக கொடுத்தாரு, எந்த கேள்வி கேட்காம கொடுத்தாரு, எந்த பிரச்சனை கொடுக்காம அவங்கள ஃப்ரீயா வேலை செய்ய வச்சார். ஆனா கணக்கு கொடுன்னாரு, கணக்கு கொடு. நம்ம ஊழியத்துல வந்து இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லை அப்படின்னா ஊழியம் வந்து டிஸ்ட்ராய். நீங்க நிறைய பேர் செய்யற ஒரு சின்ன தவறு என்னன்னு சொன்னா, தலைவர்களை எழுப்புவாங்க, பொறுப்புகளை கொடுப்பாங்க, கணக்கு கேட்க மாட்டாங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. ஆனா இங்க ஒரு லீடர் இருக்காரு, என்னுடைய ஆஸ்திகளை எடுத்து என் ஊழியனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 6000 நாள் சம்பளம் அளவு கையில் கொடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணு, உன்னுடைய இஷ்டப்படி நீ வந்து வியாபாரம் பண்ணலாம், நான் அங்கே கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரதேசம் போயிட்டார். ஆனால் வெகு நாள் ஆனாலும் திரும்ப வரும்போது கணக்கு கேட்டார், கிவ் மீ தி அக்கவுண்ட்ஸ். ஊழியத்தில் மட்டும் நம்ம வந்து கணக்கு கேட்கறத விட்டுட்டோம் அப்படின்னா ஊழியம் நம்ம கையை விட்டு கைமீறி போயிடும்ன்றது மறந்துடாதீங்க. You need to ask accounts. What happened to this? இத்தனை பேர் உங்க கையில் கொடுத்தேன், இத்தனை பொறுப்புகளை கொடுத்தேன், என்ன செய்தாய்? What did you do? என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா, இவ்வளோ பெரிய பணக்காரன், he had time to come back and sit with the accounting personally. தனியாக உட்கார்ந்தார், தானே பர்சனலா அக்கௌண்டிங்ல உட்காந்துட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ரொம்ப பிஸியா இருந்ததுனால நம்ம வெளியூர்களுக்குள்ளே சுத்திட்டு நம்ம கடைசி கணக்கு கேட்காம போயிடுறோம். அங்கதான் பிரச்சனை ஆயிடுது. நாம வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆஸ்திகளை பற்றி, கர்த்தர் நமக்கு பிரித்து கொடுக்கிற பொறுப்புகளை குறித்து நாம தனியா கணக்கு கேட்கல அப்படின்னா அங்க பிரச்சனை தான், கண்டிப்பா பிரச்சனை தான். ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட், எங்க அப்பாட்ட வந்து கத்துக்கிட்ட பாடம், அவங்களும் பாஸ்டர் சுந்தரம் அவங்ககிட்ட கத்துக்கிட்ட ஒரு பாடம் வந்து என்னன்னு சொன்னா, பாஸ்டர் சுந்தரம் அவங்க வந்து அப்பாவுடைய மென்டர், அப்பா உருவாக்குனவங்க. நான் சொல்கிறது 1970s அப்போ அங்கே மினிஸ்ட்ரிக்காக 67 அவங்க ட்ரைனிங்காக போனாங்க. 7 years அவர்கிட்ட ட்ரெயின்டாக இருந்தாங்க. அப்பா சுந்தரம் வந்து ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு பரிசுத்தவான். நிறைய பேர் நீங்கள் அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப அதிகமாக பேச மாட்டாராம். அவர்கிட்ட நிறைய பேர் ஊழியத்துக்கு ட்ரெயின் ஆனாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரூமில் உட்காந்துருப்பார் அமைதியாக. திடீர்னு ஒரு ஊழியக்காரன் ட்ரைனிங்கில் இருக்கவங்க வருவாங்க. ஐயா சட்டம் வாங்கணும் ஐயா, எவ்வளோ வேணும்? 5 ரூபாய் கொடுங்க ஐயா. அந்த காலத்தில் 5 ரூபாய் பெரிய காசு. 5 ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றுமே பேச மாட்டார். திருப்பி வருவான் இன்னொரு நாள், ஐயா சைக்கிளில் காற்று அடிக்கணும் ஐயா, எவ்வளோ வேணும்? 50 காசு கொடுங்க. இந்த 50 காசு. ஐயா சோப்பு வாங்கணும், எவ்வளோ? 1 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய். கேட்க கேட்க காசை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாராம், உனக்கு இந்த 4 மாசத்துல 112 ரூபாய் 50 பைசா கொடுத்துருக்கேன், கணக்கு கொடுன்னு வரான். இந்த ஊழியக்காரன் தடன்னு சிலர் ஆடிடுவான. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இவர் கண்ணை மூடிட்டு காசை கொடுத்துட்டு அமைதியாக கண்ணை மூடின உடனே
இவர் கணக்கு கேட்க மாட்டார்னு நினச்சிட்டு அவன் இனி ₹1 ₹2 கேட்டிருப்பான், ₹2 ₹5 கேட்டிருப்பான். இவர் கணக்கு கேட்பான். அந்த கணக்கை ஐயா இதில் செலவழிச்சிட்டேன், ஐயா அதில் செலவழிச்சிட்டேன் அப்படின்னா, மேன் உள்ளே போய் அந்த பெட்டியில் போய் துணியால் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். உமக்கும் எனக்கும் ஒத்து வராது, நீ ஊழியத்துக்கு லாய்க்கில் கிளம்புன்னு வரோம். ஃபினிஷ்ட். அன்னையோட முடிஞ்சதான் கதை. இன்னொரு நாள் அந்த ஊழியத்தில் வச்சிருக்க மாட்டாராம். அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஷிப். இது நான் அப்பா இது சொல்லும் போது என்ன ரொம்ப இது ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, யூ கேனாட் ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். என்ன வேணாலும் நீ செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது. கணக்கு கேட்காம போயிட்டோன்னா யூர் டன். மினிஸ்ட்ரியில் மாத்திரம் நாம் ஒரு ஊழியக்காரனா நம்ம பிஸியாக இருக்கேன், நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன், என் பணத்தை கொடுத்துட்டேன், டைமை கொடுத்துட்டேன், உத்தரவாதங்களை கொடுத்துட்டேன், கணக்கு கேட்காம போனோன்னா நம்ம கீழக்க லீடர்ஸ் நிச்சயமாகவே அவங்க உண்மையாக இருப்பாங்கன்றதுல எந்த உத்தரவாதமே கிடையாது. எத்திக்கல் லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக நேரம் இல்லாதனால நான் வேகமாக ஓடுறேன். பட் லாஸ்ட் ஒன், மத்தேயு 25:28 சொல்கிறாரு, இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நல்லா கவனிங்க. 3 பேர் செலக்ட் பண்ணி ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1ன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால் 2 பேர் எஜமான சந்தோஷப்படுத்துறாங்க, ஒருத்தர் பயங்கர டிசப்பாயிண்டிங்காக ஊழியத்தில். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 12 பேர் இருந்தாலும் ஒரு யூதாஸ் இருப்பான்றதை மறந்துடாதீங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் 100% சக்ஸஸ் மினிஸ்ட்ரின்ற ஒன்று கிடையாது. எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் லீடராக நீங்கள் இருக்கலாம், எவ்வளோ அமேசிங் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், கண்டிப்பாக ஃபெயிலியர்ன்றது டிசப்பாயின்மெண்ட்ன்றது ஊழியத்தில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக இருக்கும். 3 பேரில் 2 பேர் ரொம்ப சிறப்பாக 5 10 மாற்றி 2 4 மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒருத்தன் வர்றான் பாருங்க, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் 6 பாயிண்ட் இந்த லீடரை பற்றி இவ்வளோ நான் பாராட்டி பேசினேன் பாருங்க. இந்த லீடரே பொல்லாத மனுஷன் சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தான். இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது படிக்கும் போது. என்னன்னா, இவற்றை 6000 நாள் சம்பளத்தையும் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அவரை பொல்லாதவன் சொல்லிட்டு போனான். அப்போ ஊழியத்தில் கூட நம்மகிட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்மளை பொல்லாதவன் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆமா, இவருடைய பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு. வாங்கினவன் நீர் பொல்லாத ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி எஜமான குறை சொல்லிட்டு எழுந்து போனாரு. அப்படி ஒரு மனுஷன் இருந்தான். கடைசியில் இந்த 6000 நாள் சம்பளத்தையும் அவர் சொல்றாரு, நீ உனக்கு வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, பேங்க்ல போட்டு வைக்கலாமேப்பான்னு கேட்டா மண்ணை தோண்டி போச்சிருக்கான். இது நான் விதையாங்க இதை புதைக்கிறதுக்கு? விதையை தான் புதைப்பாங்க. இந்த காசை புதைக்கிறவன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவன் புதைச்சிருக்கான். புதைச்சிட்டு அதுக்கு அவன் அத்தனை நோட்டீஸாக சொல்றான். ஆனா இங்க பாருங்க, கவனிங்க, இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும்போது ஒரு லீடர் யார் உண்மையான ஒரு ஸ்ட்ராங் லீடர் யாருன்னு எப்போ டிட்டர்மின் பண்ண முடியும் தெரியுமா? நாட் when you are successful, but when you go through real trouble. Adversity makes a true leader stand out. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, நான் பெர்ஃபெக்ட் லீடர்னு சொல்றதுல ஒன்றும் கிடையாது. அட்வர்சிட்டி, நம்ம மினிஸ்ட்ரியில பயங்கர ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம எப்படி நிக்கிறோன்றதுக்கு பாருங்க, அங்கதான் லீடர்ஷிப் ஷைன் ஆகுது. இப்போ இங்க நடக்கிறது பாருங்களேன். This brings me to thought number 7. A prestigious leader is constantly evolving. ஒரு மேம்பட்ட தலைவன் யார் என்றால் தொடர்ந்து புதிய உருவம் எடுத்துக்கொண்டே இருப்பான். இப்ப பாருங்க, 5 பேர் கணக்கு கொடுக்கும்போது பயங்கர சந்தோஷம், என் சந்தோஷத்துக்குள்ள வந்துருப்பா அப்படின்னு முதல் ஊழியக்காரனை சொல்றான். 2வது வர்றான், 2 4 ஆகிட்டு வரான், என் சந்தோஷத்துக்குள்ள வந்துருன்னு கூப்பிடுறாரு. 3வது வர்றான், புதைச்சிட்டேன் இந்தாங்க வச்சுக்கிடுங்க. பயங்கர டிசப்பாயிண்டிங். எனக்கு பயங்கர கோவம் வந்துருது. பொல்லாத ஊழியக்காரன், சோம்பலான ஊழியக்காரன் சொல்லிட்டு அவர் சொன்ன காரியம் என்ன ரொம்ப தொட்டுச்சு. என்ன தெரியுமா? He did not go and cry. இந்த மாதிரி எங்களை ஒருத்தன் இப்படி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டானே, எல்லாம் நாசம் ஆகிட்டானே, வட்டி கூட வராமல் பண்ணிட்டானே, அப்படிலாம் அழலை. அவர் உடனே சொல்றாரு, அந்த பொல்லாத ஊழியக்காரன்ட்ட ஒரே ஒரு தாளந்து கொடுத்தேன், 6000 தினாரி அவன்கிட்ட இருக்கு, அதை எடுத்து 10 தாளந்தாக மாற்றினா பாருங்க, அவங்க கையில் கொடுங்க. The show goes on. இன்னொரு மாதிரி சொன்னா, யார் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணா கூட I really don't get broken down. I always have plan B. ஒரு ட்ரூ லீடர் எப்பவுமே பிளான் பி வச்சுட்டே இருக்கணும். டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரதான் செய்யும், ஆனா the work must go on. ஒரு மனுஷனுடைய தவறினாலே தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் படுத்து விடாது, நின்று விடாது, தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். யூதாஸ்
இயேசுவிடத்துல 3.5 வருஷம் பயிற்சி பெற்றவங்க, அவருடைய பணப்பைய சுமந்தவன் கடைசியில் எப்படி முடிஞ்சு தெரியுமா ஸ்டோரி? தற்கொலை செய்து மடிந்தான். இன்றைக்கு மாத்திரம், அன்னைக்கு நல்ல வேளை யூடியூப் இல்லை. அன்னைக்கு யூடியூப் மட்டும் இருந்திருந்தா எப்படி ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. இயேசுவின் வேதாகம கலாசாலையில் இயேசுவிடத்திலே படித்த யூதாஸ் தற்கொலை செய்து மடிந்தான். இந்த இயேசு உண்மையான இரட்சகரா? இவர் உண்மை தீர்க்கதரிசியா? டைட்டில் கண்டிப்பா வந்திருக்கும். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்லாம் அடிச்சு பயங்கரமா இயேசு உண்டல் ஆக்கியிருப்பாங்க. என்ன அவர் உண்மையான உலக ரட்சகர், இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசியா இருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு கூட ஒரு ஸ்லைடு வந்திருக்கும் இல்லையா? இவ்வளவு பிரச்சனை நினைச்சுங்க. 12 பேர்ல ஒருத்தன் செத்துட்டான், தற்கொலை பண்ணி செத்துட்டான். எவ்வளவு பயங்கரமான ஒரு பின்னடைவு. ஆனா ஆண்டவர் மடிஞ்சிட்டாரா? அப்படியே ரொம்ப துக்கமாயிட்டாரா? சோர்ந்துட்டாரா? அதை பத்தி பேசவே இல்லை. நீங்க திரும்ப பாருங்க, அவர் இயேசு திரும்ப யூதாஸ் பத்தி பேசவே இல்லை. அதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறாரு, நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்னு பின்னாடி ஒருத்தனை கொண்டு வர்றாரு. பால் ரீப்ளேஸ்ட் ஹிம். சுற்றி இருக்கிற சீஷர்கள்லாம் பரிதாபப்பட்டு அவங்கெல்லாம் அரண்டு போய் ஆண்டவர் செய்ய சொல்லாத வேலையை மத்தியாஸ் அப்படின்றவனை சீட்டு போட்டு எடுத்தாங்கன்னா ஆண்டவர் செய்ய சொல்லவே இல்லை. ஜெபம் பண்ண தான் சொன்னார். எருசலேமிலே தரித்திருந்து வல்லமை பெறதுக்காரங்கன்னா இவங்க தரித்திராம கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு உங்களுக்கு? பிரேயர்ல நாட்டம் இல்லாமல் போய் இன்னொரு ஆளை சேர்த்துக்கணும்னு சேர்த்தாங்கன்னா ஆண்டவர் அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி நீ பைபிளில் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யூதாஸ் தூக்கில் தொங்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு பவுலை எழுப்பி மகிமையான ஊழியத்தை தொடர பண்ணினார். ஒரு ட்ரூ லீடருக்கு இந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் ஐ டோன்ட் கெட் broken. ஐ ஆல்வேஸ் a plan B. ஐ ஆல்வேஸ் evolve. நான் புது பொலிவு எடுத்து முன்னால போய்கொண்டே இருப்பேன். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நான் விடவே மாட்டேன். அதான் சில பேர் சொல்லுவாங்க, when the going gets tough, the tough get going. when the going gets tough, the tough get going. ஒரு உண்மையான தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தலைவன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை மீறி அவன் தொடர்ந்து முன்னேறுவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. Don't get troubled or disappointed with a failure or a disappointment in your life. உங்க வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் ரொம்ப நம்பி நீங்க சில காரியங்களை செய்திருப்பீங்க. அவங்க நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னு உடனே ரொம்ப நொறுங்கிடாதீங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் இரவு முழுசா அவர் அழுதாரு. எதுக்குப்பா அழுத அப்படின்னு கேட்டா ஆண்டவர் எழுப்புறாரு. எதுக்கு அழுகுற? நான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணேன். கடைசியில் அந்த மனுஷன் பார்த்தா சூனியம் பார்க்குற ஸ்திரீட்ட போய் உட்காந்துருக்கான். அவருக்கு தாங்க முடியல. அவருக்கு பெரிய ஒரு ஷேம், எம்பாரஸ்மெண்ட். நான் போய் தெரிந்தெடுத்த ஒரு மனுஷன் இப்படி ஆயிட்டானே. அத்த சொல்றாரு, நீ அழுதுட்டு இருக்காது, எழும்பு, ஈசாய் வீட்டுக்கு போ. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஒருத்தன் அங்கே வச்சிருக்கேன் நான், நீ போ. மை ஒர்க் வில் கோ ஆன். கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஒரு நாளும் எந்த மனுஷனுடைய தோல்வியினாலும் ஏமாற்றத்தினாலும் முடங்கி போகவே போகாது. தேவ ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கூட நம்முடைய கிறிஸ்டியன் வேர்ல்டில் சில வெளியில் நம்ம சில ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போது மனசு உடைஞ்சு போயிடும். என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி நடந்துருச்சே, உலகமெல்லாம் பார்க்குது. சில பேர் விழுவாங்க, சில பேர் முடங்கிடுவாங்க, சில பேர் வழி தப்பி போவாங்க, சில பேர் மறுதளிப்பாங்க, சில பேர் காட்டி கொடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் முடக்கப்படவே முடியாது. அந்த ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களையும் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை கட்டுகிற உம்முடைய உடனாளிகளாக நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பயணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்த கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை.